இப்போ யாரை நம்பலாம் அப்படின்னா, உண்மையை பேசுகிறவங்கள நம்பலாம். பொய் பேசுகிறவங்கள நம்ம நம்ப முடியாது. அப்படி தானே? நம்பிக்கை இல்லைன்னா அங்கே உறவே கிடையாது. உறவு முறைக்கு அடிப்படையே நம்பிக்கை தான். நம்பிக்கைக்கு அடிப்படை எது? உண்மை பேசுவது. உண்மையை பேசினால்தான் நம்பிக்கை வரும். உண்மையை பேசுகிறவங்க மேலே தான் நம்பிக்கை வரும். உண்மையை பேசினால்தான் நம்பிக்கை ஏற்படும். நம்பிக்கை ஏற்பட்டால் தான் உறவு முறையே ஏற்படும். அதனால் ஒரு உறவு முறையை பாதுகாக்கணும்னா உண்மைகளை பேசி தான் அந்த உறவு முறையை நம்ம பாதுகாக்க முடியும். பொய்களை பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க, நாம் பழகுறவங்ககிட்ட பேசுகிறவங்ககிட்ட நம்ம பொய் பேசுகிறோன்னா அப்புறம் நம்ம உண்மையை சொன்னால் கூட அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால் நம்பிக்கையை இழந்து விடுவோம். அப்போ உறவு முறையே ஏற்படாது. முதல்ல நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பழகுறோன்னா என்ன காரணத்துக்காக பழகுறோம் அப்படின்னா, அவர் மூலமாக ஏதாவது ஒரு உண்மை, அவரை பற்றின உண்மையாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கைக்கு தேவையான உண்மையாக இருக்கலாம், எதையாவது கற்றுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம ஒருத்தர்கிட்ட பழகுறோம். வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும். அவங்க ஏதாவது அவங்க அனுபவங்களில் தெரிஞ்சுக்கிட்ட உண்மைகளை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை சொல்லுவாங்க. அதன் மூலமாக நாம் எதையாவது கற்றுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பழகுறோம். அப்போ அவங்க அதுக்கு அந்த நோக்கத்துக்கு அவங்க உண்மையாக இருக்காங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட பழகுறோம் அப்படி நம்மளை நம்பி வராங்களே, அவங்களுக்கு நாம் பயனுள்ள விஷயமா நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை, உண்மை சம்பவங்களை அவங்களுக்கு சொல்கிறாங்க. தன்னை நோக்கி வர்றவங்களுக்காக சொல்கிறாங்க. சொல்லும்போது ஒரு உண்மையை தெரிஞ்சிக்கும் போது நம்ம கற்றுக்கிட்டோம், இவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த விசுவாசம்தான் அன்பு. அதனால் ஒருத்தர்கிட்ட அப்போ உண்மையை பேசணும். எப்போவுமே உண்மையை பேசுவது. உண்மைகள் நிறையா இருக்க நாம் ஏன் பொய் பேசணும்? பொய் பேசினா அந்த உறவு நிலைக்காது. பொய் பேசுகிறவங்கள யாருமே நம்பவும் மாட்டாங்க. பொய் பேசினா நம்ம இழக்க போகிறது யார்? உண்மையானவர்களை நாம் இழந்து விடுவோம். அதனால் உண்மையானவர்களை சம்பாதிக்கணும்னா உண்மையை பேசணும். நம்பிக்கையானவர்களை சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்பிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். உண்மையை பேசினா தான் நம்பிக்கையே ஏற்படும். நாம் நம்பிக்கையாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் உண்மையை பேச வேண்டும். பொய்களை பேசினால் நாம் ரொம்ப திறமைசாலி, நாம் யார்கிட்டையும் உண்மையை பேசுகிறதில்ல, பொய் தான் பேசி பொய்கள் பேசுவதையே ரொம்ப திறமையாக நினச்சிக்கிட்டு பொய் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு எதுனா, உண்மையானவர்கள் அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. பொய் பேசுகிறவங்க தான் அவங்களுக்கு கிடைப்பாங்க. அதனால் பொய் பேசுகிறவங்க தான் உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் அமைவாங்களே தவிர, உண்மை பேசுகிறவங்க அவங்க கிட்டே போக முடியாது. அவங்ககிட்டேருந்து விலகிடுவாங்க. உண்மை பேசுகிறவங்க அவங்க கிட்டே நெருங்க முடியாது. அதனால் உண்மை பேசுகிறவங்க கிட்ட இந்த பொய்கள் பேசுகிறவர்கள் நெருங்கவே முடியாது. அது விலக்கப்படுவார்கள். அந்த மாதிரி அப்போ நம்ம உண்மையானவர்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னா நம்ம உண்மை பேசணும். உண்மை பேசினா தான் நம்பிக்கை ஏற்படும். நம்பிக்கை ஏற்பட்டால் தான் உறவு முறையே உருவாகும். அதனால் உறவு முறை தான் வாழ்க்கைக்கு பலம். உறவு முறை தான் வாழ்க்கைக்கு பலம்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உண்மை தான். பொய் பேசுகிறது புத்திசாலித்தனம் கிடையாது. நண்பர்களிடம், உறவினரிடம் பொய் பேசுவது என்பது புத்திசாலித்தனம் கிடையாது, முட்டாள்தனம் அது. அதனால் அறிவை சம்பாதிக்கிறவர்கள் உண்மையை பேச பழகணும். அறிவு தான் செல்வம் அப்படின்னா அறிவை சம்பாதிக்கிறவங்க உண்மையை பேசணும். அது மாதிரி பணம் தான் உண்மையான செல்வம்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் போய் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த வாழ்க்கையில் அறிவு தான் உண்மையான செல்வம், அப்புறம் உறவுமுறை தான் உண்மையான செல்வம், அன்பு தான், பாசம்தான் உண்மையான செல்வங்கிறவங்க, உண்மையான செல்வம் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையை பேசுவாங்க. ஆனால் அதெல்லாத்தையும் விட பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்க உண்மை பேச மாட்டாங்க. அவங்க பொய் தான் பேசுவாங்க. இந்த வியாபாரிகள்லாம் பாருங்கள், பொய் தான் பேசிகிட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி தான் நிறைய இந்த பணம் தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்க பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள யாரும் இந்த அன்பு தான் பெருசுன்னு நினைக்கிறவங்க அவங்கக்கிட்ட பழகவும் முடியாது. அன்பு தான், நம்பிக்கை தான், உண்மை தான் பெருசு, உறவு தான் பெருசுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பணம் தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு பொய் பேசிக்கிட்டு தெரியுறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட பழகவே முடியாது. அதனால் உண்மையை பேசினால்தான் நம்பிக்கை ஏற்படும். நம்பிக்கை ஏற்பட்டால் தான் உறவு ஏற்படும். உறவு ஏற்பட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பலமே ஏற்படும், ஒரு தைரியம் ஏற்படும்.